வணக்கம் நண்பர்களே. எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் மிகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பகுதியில் ஆதி கைலாஸ் யாத்திரையின் அடுத்த முக்கிய கட்டமான ஓம் பர்வத பயணத்தை நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதாவது டெல்லியிலிருந்து தொடங்கிய 7 நாள் யாத்திரை ஆதி கைலாஸ் தரிசனம் முடிந்துவிட்டது. இதை பற்றிய விவரங்களை நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். இன்று அதிகாலை 6 மணிக்கு நாங்கள் நேபால்சு என்ற இடத்திலிருந்து காலை ஓம் பர்வதத்தை தரிசிக்க வாகனம் மூலம் புறப்பட்டோம். நேபால்சூவிலிருந்து காலை 6 மணிக்கு கிளம்பினோம். இது சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு கடினமான ரோடு பகுதியாகும். இதை கடப்பதற்கு சுமார் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டோம். இந்த ரோடு இன்னும் கட்டுமான நிலையில் உள்ளது. இந்த பாதை வழியாகத்தான் வருங்காலங்களில் மவுண்ட் கைலாஸ் மானசரோவர் யாத்திரையை செல்லக்கூடிய முக்கிய பாதையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணத்தின் வழியில் காடுகள், பனிகள், ஆறுகள், பாறைகள் என இயற்கையின் அருமை கண்முன்பே தெரிகின்றது. சில இடங்களில் சாலைகளை காணவே முடியவில்லை. ஆனால் இயற்கையின் மடியில் இந்த பயணம் ஒரு சவாலான ஆனந்தமாக மாறியது. 2 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு நாங்கள் ஓம் பர்வத்தின் தரிசனம் கிடைக்கும் இடத்திற்கு வந்தோம். இங்கு வந்தவுடன் மனதுக்குள் ஒரு விசித்திர அமைதி. இயற்கையிலே தானாக உருவாகிய ஓம் என்ற வடிவம், பனியில் பதிக்கப்பட்ட ஓம் சின்னம் அதிசயமாக கண்முன்னே தெரிந்தது. ஓம் பர்வதம் என்பது இந்தியா, நேபாளம் மற்றும் சீனா எல்லையின் முக்கோண பகுதியில் அமைந்துள்ள ஒரு புனிதமான மலையாகும். இது லிப்பு லேக் பாஸ் எனப்படும் இமிகிரேஷன் செக் போஸ்ட், அதாவது நேபாள், திபெத், சைனா இந்த 3 பேருக்குமான பொதுவான இமிகிரேஷன் பகுதி செல்வதற்கு 9 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது இந்த ஓம் பர்வதத்தில் இருந்து. மேலும் ஓம் பர்வதம் மவுண்ட் கைலாஸ் மானசரோவருக்கு வெறும் 90 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. ஆனால் அங்கு செல்வதற்கு இப்போது யாருக்கும் அனுமதி இல்லை. வருகின்ற காலத்தில் அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓம் பர்வதத்தை தரிசிக்கும் போது பனியில் இயற்கையாகவே தோன்றும் ஓம் என்ற வடிவம் ஒரு மாயை போல தோன்றுகின்றது. பக்தர்கள் இதை மிகுந்த பக்தியுடன் தரிசித்து தங்களின் ஆசைகளை நிறைவேற பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த இடம் வெறும் ஒரு மலையாக இல்லை, ஆன்மீக ஒளியால் பூரணமாயிருக்கும் ஒரு புனித பருவ மலையாகும். ஓம் பர்வத்தின் தரிசனம் முடிந்த பின்பே நாங்கள் மீண்டும் நேபால்சூவை நோக்கி புறப்பட்டோம். ஆனால் அந்த திரும்பும் வழி வெறும் பயணமல்ல, அது இன்னொரு ஆன்மீக அனுபவம் நமக்காக காத்திருந்தது. நாங்கள் முதலில் காளியம்மன் கோயிலுக்கு சென்று தரிசித்தோம். அது ஒரு சின்ன கிராமத்தில் அமைந்திருந்தது. அந்த ஆலயம் உண்மையிலேயே சக்தி நிறைந்த இடமாக கருதப்படுகின்றது. அந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தவுடன் பயணத்தின் சோர்வும் மன சோர்வும் எல்லாமே பறந்து போனது. அம்மனின் தரிசனம் எங்களுக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு ஆறுதலையும் கொடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துல இருந்து வியாசர் குகையை பார்த்தோம். மலைக்கு மேலே ஒரு பெரிய குகை தெரிஞ்சுது. அந்த குகையில தான் முனிவர் வியாசர் தங்கியிருந்து தவம் செய்தார் நம்பப்படுகின்றது. 3வது நாங்கள் பார்த்தது சேஷ்நாக் பர்வத். அந்த மலை நாகதேவனின் உருவத்தை உயிரோட்டமாக காட்டும் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு பக்கம் நாகத்தின் தலை போல, இன்னொரு பக்கம் வால் போல, மலை வடிவமே பாம்பு சுருளை போல் காணப்பட்டது. அது இயற்கையா உருவானதா அல்லது நாகராஜா
நம்ம கண்ணுக்கு தோன்றினாரா என்பதை புரிஞ்சிக்கவே முடியல. இந்த 3 இடங்களும் ஒரே பயணத்துல இருந்தாலும் ஒவ்வொன்றும் நம்ம மனசுக்கு தனித்தனியா ஒரு ஆன்மீக ஒளிச்சுடரை கொடுத்தது. ஓம் பர்வதம், காளியம்மன் கோயில், வியாசர் குகை, சேசுநாக் பர்வதம், இவையெல்லாம் வெளிப்பட தரிசனம் அல்ல, உள்ளுக்குள்ள ஒரு பயணத்தை தூண்டும் மிகப்பெரிய அனுபவங்கள். நீங்களும் இந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டுமா? இந்த பயணத்துக்கு நீங்க போக விரும்பப்படுறீங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களையும் அழைத்து செல்கின்றோம். வணக்கம் நண்பர்களே. நம்ம கொடுத்த தகவல்களுக்கு மேலாக இந்த ஆதி கைலாஸ் மற்றும் ஓம் பர்வதம் 7 நாட்கள் ஆன்மீக யாத்திரையை நம்ம எப்படி நடத்தி முடிச்சோங்கிறத பத்தி ஒரு சின்ன சுருக்கமா இதுல பார்க்கலாம். நாங்கள் டெல்லியில இருந்து ஆரம்பித்து ஆதி கைலாஸ் மற்றும் ஓம் பர்வத் தரிசனம் செய்யும் 7 நாள் ஆன்மீக பயணத்தை பார்க்க போகின்றோம். டெல்லியிலிருந்து நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பமாகின்றது. முதலாவது நாள். இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர், நார்மலான ரோடு, நேஷனல் ஹைவே. நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பி மாலை ஒரு 3 மணிக்குள்ள நாங்கள் தானக்பூருங்கிற இடத்த சேர்ந்துட்டோம். 2வது நாள் தானக்பூர்ல இருந்து பித்தரோகார் வழியாக தார்ச்சுலா நோக்கி பயணம் சென்றோம். இன்று நாம் மலை வழியாக பயணிக்கின்றோம். ஆழமான பள்ளத்தாக்குகள், காடுகள், காடுகளின் இயற்கை அழகு அனைத்தும் நம் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றன. நாள் 3வது நாள் தார்ச்சுலாவிலிருந்து நேபால்சு, அதாவது குஞ்ச் அருகில் ஒரு சிறிய கிராமமாகும். அங்கு சென்று நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அவர்களின் விருந்தோம்பல், அமைதி மற்றும் இயற்கை சூழல் மனதை கவரும் ஒரு அனுபவமாகும். 4வது நாள், இதுதான் ரொம்ப முக்கியமான நாள். அதாவது நாம் ஆதி கைலாஸ் தரிசனத்திற்கு புறப்படுகின்றோம். காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர், ஒரு நல்ல ரோடு அது. ஒரு 1.5 மணி நேரத்தில் நாங்கள் ஆதி கைலாஸ் போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய் ஆதி கைலாச தரிசனம் பண்ணோம். குதிரையில் போனோம், கொஞ்சம் பேர் நடந்து போனோம். தரிசனத்துக்கு அப்புறம் நாங்கள் திரும்பவும் நேபால்சூக்கு திரும்பி வந்துட்டோம் மத்தியால சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் நேபால்சூவில் தங்கியிருந்தோம். நாள் 5, இன்னைக்கு தான் நாங்கள் ஓம் பர்வத்தை பார்க்கறதுக்கு புறப்பட்ட நாள். இயற்கையிலேயே ஓம் என்ற வடிவம் அமைந்த பர்வதமாகும். இது பக்தர்களை வியப்பிலும் ஆனந்தத்திலும் ஆழ்த்தியது. தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் அதே தங்கியிருந்த இடத்துக்கு நேபால்சூக்கு திரும்பி மத்தியாலம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து தார்ச்சுலாக்கு கிளம்பி மாலை ஒரு 5 மணிக்குள்ள நாங்கள் தார்ச்சுலா வந்துட்டோம். 6வது நாள் தார்ச்சுலாவில் இருந்து அதே மாதிரி பித்ரோகார் வழியாக தானக்பூர் நோக்கி பயணிந்தோம். மாலை ஒரு 5 மணிக்கு தானக்பூர் சென்று இரவு ஓய்வெடுத்தோம். 7வது நாள் காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பி நாங்கள் ஒரு 4 மணிக்கெல்லாம் டெல்லி வந்துட்டோம். டெல்லியில் கொஞ்சம் பேர் பர்ச்சேசிங் பண்ணாங்க கரோல்பாக் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர்களை ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்கள ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்கள ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டோம். ஆதி கைலாஸ் மற்றும் ஓம் பர்வத் யாத்திரையை செய்வதற்கு சிறந்த காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மேல இருந்து ஒரு 25 ஜூன் வரை. அதே மாதிரி ஒரு 25 செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் 15 வரை. ரொம்ப நல்ல காலம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 10 மேல இருந்து ஒரு 30 மே வரை ரொம்ப நல்லது. உங்களுக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். இயற்கை சீற்றங்கள் எதுவுமே இருக்காது, மழையும் இருக்காது, அதிகம் ஸ்னோவும் இருக்காது. அதனால நீங்க பிளான் பண்ணீங்கன்னா மே மாசம், ஜூன் மாசம் பிளான் பண்ணுங்க. ஆதி கைலாஸ் மற்றும் ஓம் பர்வத் யாத்திரை பத்தி எதுவும் அதிகமான இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்படுதுன்னா நீங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி இந்த ஆதி கைலாஸ் யாத்திரையில பங்கு பெறணும்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னாலும் நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்.
இப்போ நாங்கள் ஜூன் மாதம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். 16 ஜூனுக்கு ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் பங்கு பெறணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு முழு தகவல்களும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி தந்துடுவோம். அடுத்த வருஷம் போனாலும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு எழுதுங்க. ரொம்ப நல்ல ஒரு யாத்திரை. வணக்கம். என் பேர் செல்வராஜ், டெல்லியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.